யஜுர்வேதத்துடைய கடைசி மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமயமான மந்திரம். மொத்த யஜுர்வேதத்துடைய சாராம்சம் கடைசி அத்தியாயம் யஜுர்வேதம் 40வது அத்தியாயம். ஸோ இறைவனுடைய அருமையான உபதேசம் இந்த மந்திரத்தில். கடைசியில் இறைவன் யஜுர்வேதத்தை வந்து முடிக்கும்பொழுது சொல்கிறார், யஜுர்வேதத்தில் ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் யோசாவாதித்தயி புருஷः சோசாவஹம் ஓம் கம் பிரம். இறைவனோட பேர் ஓம். அதில் அகம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் இறைவன். அகம் ஓம், அகம் கம், அகம் பிரம். கம்னா வந்து ஸ்பேஸ், ஆகாயம். எப்படி ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்கோ அதே மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தினால இறைவனுடைய பேர் கம், கம் தாத்து. அதே மாதிரி இறைவன் வந்து கம் தாத்துலேருந்து இன்னொரு அர்த்தம் என்ன வரும்னா ஆனந்த ஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபி. ஸோ ஹிரண்மயேன பாத்திரேன, இறைவன் வந்து ஜோதி ஸ்வரூபன். ஜோதிஹி வை ஹிரண்யம் அப்படின்னு சூத்திரம் வரும். ஜோதிஹி வை ஹிரண்யம். ஹிரண்யங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் வேதத்தில் ஜோதி வடிவமான பரமேஸ்வரன் அர்த்தம். ஹிரண்மயேன பாத்திரேன, ஹிரண்மயேன. இந்த மயங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது பிரம்மசூத்திரத்துலேயும் வரும் இந்த மயங்கிற வார்த்தை. ஆனந்தமயன்னு வரும். ஆனந்தமயனா ஆனந்தமயமானவன். அதே மாதிரி ஹிரண்மயம். ஹிரண்மயம்னா வந்து ஜோதி வடிவமானவன். ஜோதினா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பாருங்கள். நெருப்பு எரியறது. நெருப்பு எல்லா இடத்துலையும் இருக்கா? எந்தெந்த இடத்துலாம் நெருப்பு இருக்கோ, எரியற நெருப்பு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கை சுடும். நெருப்பு எரியறது, நெருப்பில் கை வச்சா நெருப்பு சுடும். ஸோ இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், நீக்கமர இருக்கார், ஜோதி வடிவமாக இருக்காருன்னா ஏன் நமக்கு இருட்டு தெரியறது? எப்போதுமே வெளிச்சம் தானே தெரியணும். அதேமாதிரி இறைவன் வந்து ஆனந்தமயமானவன்னா ஏன் நமக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் கிடைக்கல? இறைவன் நமக்குள்ளே இருக்கார், ஏன் ஆனந்தம் கிடைக்கல? அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நாத்திகர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். பட் நாத்திகர்கள் வந்து பகுத்தறிவுலேருந்து யோசிப்பாங்க. பகுத்தறிவு அப்படின்னா கேள்வி, அவங்களுடைய கேள்வி வந்து இறைவன் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து இதுலேயும் வந்திருக்கு, சாஸ்திரங்கள்லையும் கேட்பாங்க. பூர்வபக்ஷி, நீ வந்து இறைவனை ஆனந்தமயமானவன்னு சொல்கிற, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிற, அப்போ ஏன் நான் ஆனந்தத்தில் இல்லை? இப்போ இறைவன் எனக்குள்ளே இருக்காருன்னா எனக்கு ஆனந்தம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நெருப்பு எரியும்பொழுது நெருப்பில் கை வச்சா சுடுறது. நெருப்பு எரியும்பொழுது நெருப்பு பக்கத்தில் போனால் நமக்கு ஹீட்டு வருது. ஸோ இறைவன் வந்து ஜோதி வடிவமானவன்னு சொல்கிற, அப்போ எல்லா இடத்துலையும் ஜோதி ஏன் தெரியல? எல்லா இடத்துலையும் ஆனந்தம் ஏன் கிடைக்கல? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நெருப்பு வந்து இதற்கான ஆன்சர் வியாசர் சொல்கிறாரு, மகர்ஷி தயானந்தரும் சொல்லியிருக்காரு, எங்கள் குருநாதரும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர். நெருப்பு வந்து ஜடம். நெருப்பு வந்து ஜடம். கை வச்சா உங்களுக்கு நெருப்பு எவ்வளோ தான் பிடிச்சாலும் அந்த நெருப்பு மேலே கை வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப அந்த நெருப்பை விரும்புகிறீங்க, அப்பயும் உங்கள் கையை சுட்டுரும். நெருப்புக்கு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணால் கூட ஹை வோல்டேஜ் ஒயரை போய் கை தொட்டால் நீங்கள் ஷாக் அடித்து செத்துருவீங்க. ஏன்னா கரண்ட் வந்து ஜடம், நெருப்பு வந்து ஜடம். ஆனால் இறைவன் வந்து ஜடம் கிடையாது, சேத்தனம். இறைவனுக்கு தன்னுடைய ஜோதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சேத்தன சக்தி இருக்குது. இப்போ சேத்தனம்னா என்ன? இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம நினச்சா நம்ம கண்ணை மூடிக்கலாம், நம்ம நினச்சா நம்ம கண்ணு திறக்கலாம். கண்ணு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் கையை இப்படி பண்ணுற பாருங்களேன், என்னுடைய கண்ட்ரோலில் கை இருக்குது. இப்போ நான் கையை மூடணும்னு நினைக்கிறேன்னா நான் மூட முடியும், திறக்கணும்னு நினைக்கிறேன்னா திறக்க முடியும். இது சேத்தனத்துடைய சக்தி. அதே மாதிரி தான் இறைவனுடைய ஆனந்தமயமான சக்தியை வந்து இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஆனந்தம். ஸோ இறைவன் அந்த ஆனந்தத்தை வந்து அக்ஞானி புருஷர்கள், அதர்மிகள், பொய் சொல்கிறவன், திருடுறவன், பாவம் செய்கிறவங்கக்கிட்டேருந்து அந்த 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 ஆனந்தத்தை வந்து இறைவன் மறைச்சிடுவார். அவங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்காது.
யார் தர்மாத்மாவோ, யார் யோகியோ, யார் ரிஷியோ அவர்களுக்கு மட்டும் இறைவன் தன்னுடைய ஆனந்தத்தை திறந்து கொடுப்பார். ஸோ இறைவன் சர்வ வியாபியாக இருந்தாலும் இறைவனுடைய குணத்தை நம்ம உணர முடியாததற்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்ம தர்ம புருஷர்கள் கிடையாது, நம்ம அதர்மிகள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நான் எதற்காக இது இந்த மந்திரத்தோட ரிலேட்டட் இல்லை, பட் ஹிரண்மயேனன் வார்த்தை வருது பாருங்களேன். ஹிரண்மயேன பாத்திரேன, ஹிரண்மய புருஷன் அவன், சர்வ வியாபக ஜோதி வடிவமானவன். இறைவனோட ஜோதி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நமக்கு ஏன் தெரியலன்னா, இறைவன் அவனுடைய ஜோதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. சமாதியில் குருநாதர் சொல்லுவார், சமாதி அடைஞ்ச அன்னைக்கு அந்த இறைவனுடைய ஜோதி குருநாதருக்கு உள்ளேருந்து தோன்றி குருநாதரோட உடம்பு ஃபுல்லாக ஜோதியாக மாறிடுச்சு. அங்கே குருநாதர் வீட்டில் இருந்தவங்கலாம் பார்த்தாங்க, குருநாதருடைய உடம்பு மொத்தமாக ஜோதியாக மாறி எங்கள் குருநாதருடைய உடம்பு மேலே போய் சீலிங்கில் மண்டை போய் சீலிங்கில் இடிச்சுது. அப்படியே ஒரு வெடித்து சிதற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த சமாதி அடையும் போது. ஸோ அப்போ குருநாதர் சொன்னார், அந்த டைமில் உள்ளே இருந்த ஜோதி வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தவம்க்கு அப்புறம் அந்த ஜோதியை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே இழுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் குருநாதர். ஸோ ஹிரண்மயேன பாத்திரேன, இங்கே இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மனிதர்களும் இறைவனுடைய உபதேசமான வேதத்தை கேட்க வேண்டும். எல்லா மனிதர்களும் வேதத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எப்படி இருக்கேனோ, உன்னுடைய ஸ்தானத்தில் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் நான் சூரியன்லேயும் இருக்கேன். அதே மாதிரி தான் சூரியனை விட அதிகமான சூரியன், பெரிய பெரிய சூரியன்கள்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்களேன், அதுலேயும் அதே மாதிரி இருக்கேன், ஜோதி வடிவமானவன். இருட்டுலேயும் ஜோதி வடிவமானவன். ஆனால் இறைவனுடைய ஜோதி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால நமக்கு இருட்டு தான் தெரியுது, வெளிச்சம் தெரியல அந்த இடத்துல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி சர்வத்திர பரிபூர்ண ஆகாஷ்னா ஸ்பேஸ் எப்படி இருக்கோ, ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் பரமாத்மா நான் இருக்கேன், ஸ்பேஸ் இல்லாத இடத்துலையும் நான் இருக்கேன் பரமாத்மா. 2 ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று நம்ம பார்க்குற ஸ்பேஸு, நம்ம பார்க்க முடியாத ஸ்பேஸ், நம்ம உணர்கிற ஸ்பேஸு. இன்னொரு இது கிரியேட்டடு, மைன்யூட் வைப்ரேஷன்ஸ்னால கிரியேட்டட் ஸ்பேஸ். இதை தாண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது அன்கிரியேட்டட் ஸ்பேஸ். ஸோ இறைவன் இந்த இடத்துலையும் இருக்கார், அந்த இடத்துலையும் இருக்கார் இறைவன். அதான் இறைவன் சொல்கிறாரு, அதனால தான் என்னுடைய பேர் கம். அதே மாதிரி என் சர்வத்திர பரிபூர்ண ஆகாசத்திற்கு சமமான சர்வ வியாபியாக என்னை விட்டு, என்னுடைய குணத்தை விட்டு, என்னுடைய குண கர்ம ஸ்வபாவத்தை தெரிந்து என்னை மட்டும் பூஜை செய். என்னை விட்டு வேறு யாரையும் பூஜை செய்யாத. வேறு யாரும் இறைவன் கிடையாது, ஒரே இறைவன் நான். என்னுடைய பேர் என்ன? ஓம். என்னுடைய பெயர் ஓம். அந்த ஓம் என்ற அந்த பெயரை நீ ஜபம் செய் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்தில். அதே மாதிரி என்னுடைய லட்சணங்கள், எது இறைவன் எது இறைவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல எது இறைவன் தெரிஞ்சின்ற பிறகு என்னுடைய நாமமான ஓமை ஜபம் செய். சத்யஸ்யா அபிஹிதம் முகம். சத்யஸ்யானா பிரகிருதி, சத்தியம்னா பிரகிருதி, அழிவற்ற தத்துவமான பிரகிருத்தியை, சத்யஸ்ய அபிஹிதம் முகம். பிரகிருதி இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் பேர் பிரகிருதி. எப்படி ஒரு ஜார் இருக்குது, இப்போ என்கிட்ட இங்கே ஃப்ளாஸ்க் இருக்குது. இந்த ஃப்ளாஸ்க்கு உள்ளே இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளே நான் தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம், காஃபி இருக்கலாம், டீ இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி பிரகிருத்தியோட ஸ்டேஜை இந்த ஃப்ளாஸ்க்கு நான் மூடி திறந்து உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அபிஹிதம்னா அதை மாதிரி தான் அர்த்தம். அபிஹிதம்னா திறந்து காமிக்கிறது. மறைந்திருக்கும் பிரகிருத்தியை அபிஹிதம் முகம், அதை அந்த மூடி, முகம்னா அந்த மூடியை திறந்து எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இறைவன் பிரகிருத்தியோடைய அந்த ஆவரணத்தை, அந்த கவரிங்கை திறந்து இந்த பிரகிருத்தியை உலகமாக மாற்றியவன், உலகத்தை எல்லாருக்கும் காண்பிக்கின்றவன் பரமாத்மன். சத்யஸ்யா அபிஹிதம் முகம். அந்த பரமாத்மா, எந்த பரமாத்மா நமக்காக இந்த உலகத்தை படைக்கிறாரோ, நமக்காக சூரியனை படைக்கிறாரு, சந்திரனை படைக்கிறாரு, தண்ணி படைக்கிறாரு, காற்று படைக்கிறாரு, எல்லாத்தையும் நமக்காக யார் படைக்கிறாரோ அந்த ஒரு பரமாத்மாவை விட்டு வேறு எந்த பரமாத்மாவையும் நம்ம ஜபம் செய்யக்கூடாது.
கிருஷ்ண கிருஷ்ணான் ஜபம் செய்கிறது தப்பு, ராம ராமான் ஜபம் செய்கிறது தப்பு, சிவ 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 சிவன் ஜபம் செய்கிறது தப்பு. இந்த இறைவன் ஓம் என்ற இந்த பரமாத்மாவை மட்டுமே நாம் ஜபிக்க வேண்டும். அப்புறம் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சத்திய ஆச்சரன், நான் வேதத்தில் சொன்ன சத்தியமான விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடித்து என்னுடைய பிரேம் பாவனா என்னுடைய அன்பில் உள்ளத்தில், உன்னுடைய உள்ளத்தில் வந்து எனக்காக அன்பு இல்லை உனக்கு இன்னைக்கு. அப்படி உனக்கு வந்து உங்ககிட்ட வந்து எனக்காக அன்பு இருந்து நான் சொல்கிற விஷயத்தை நீ வாழ்க்கையில் கடைப்பிடித்தா என்றால், கடைப்பிடித்து என்னுடைய சரணத்தில் நான் வந்தேன்னா, உன்னுடைய அந்தர்யாமி உன்னுடைய சித்தத்தில் மறைந்திருக்கும் அவித்யாவை நான் நாசம் செய்வேன். இதெல்லாம் வந்து இந்த மந்திரத்துடைய உள்ள இருக்கிற தாத்பரியம் மகரிஷி தயானந்தர் எழுதியிருக்காரு. அவித்யா சான்ஸ்கிரிட்ல படிக்கிறேன் பாருங்க. யோ மம பிரேம சத்ய ஆச்சரண பாவாபியாம் சரணம் கச்சதி. யோ மம, இறைவன் சொல்கிறாரு, என்னுடைய பிரேமத்தில், என்னுடைய அன்பில், என்னுடைய சரணத்தை நீ வந்து அடைந்தால், சரணம் கச்சதி தஸ்ய அந்தர்யாமி ரூபேணாம் அவித்யாயாம், அந்த நபருடைய அந்த ஜீவாத்மாவுடைய அந்தர்யாமினா அந்த ஜீவாத்மாவுக்கு உள்ளே இருக்கிற காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரம், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷம், அபினிவேஷ எல்லா கிளேஷங்களையும் அவித்யாவை வந்து இறைவன் சொல்கிறாரு விநாசய, அந்த அவித்யாவை விநாசய தத ஆத்மானம் பிரகாஷய தத ஆத்மானம் பிரகாஷய, அந்த அவித்யாவை அழித்து விட்டு அந்த இடத்துல வந்து என்னுடைய பிரகாசத்தை தருவேன். பாருங்கள், இறைவன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், ஜோதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சேத்தனம் சக்தி இருக்குது, சேத்தனத்துக்கு சக்தி இருக்குது, ஜடத்துக்கு சக்தி இல்லை. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு, உனக்குள்ளே நான் இருக்கேங்கிறது நீ ஏன் உணரலை? ஏன்னா நீ அவித்யாவில் இருக்க. நீ என்னுடைய சரணத்துக்கு வந்து என்னுடைய குணத்தை பாடினால், நான் எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கேனோ அதுபடி நீ தர்ம ஆச்சரணம் பண்ணேனா வாழ்க்கையில், உன்னுடைய அவித்யாவை நாசம் செய்துவிட்டு அந்த இடத்துல வித்யா விளக்கை ஏற்றி நான் யாருங்கிற விஷயத்தை நான் உனக்கு காமிச்சு கொடுப்பேன் அப்படின்றாரு. தத் ஆத்மானம் பிரகாஷய சுப குண கர்மஸ்வபாவம் கிருத்வா சத்யஸ்வரூப ஆவரணம் ஸ்தாபயித்வா சுத்தம் யோகஜம் விஜானம் தத்வா சர்வேபயோ துக்கேபயோ, உன்னை நான் யோகியாக மாற்றி விடுவேன். உன்னுடைய சர்வேபிய துக்கேபிய, உன்னுடைய சகல துக்கங்களையும் அழித்து அந்த இடத்துல வந்து என்னுடைய ஆனந்தத்தை, ஆனந்தமயம் சொல்கிற பாருங்களா, என்னுடைய ஆனந்தம் என்னவோ அந்த ஆனந்தத்தை உனக்கு நான் காமிச்சு கொடுப்பேன். ஸோ தாத்பரியம் என்ன, என்னுடைய நிஜ நாமமான ஓமை ஜபம் செய்ய, நான் எப்படி உன்னை வாழ்க்கை வாழ சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழு, என்ன தவிர வேறு யாரையும் வந்து வழிபடாத, கோவிலுக்கு போய் சிலை வழிபாடு செய்யாத. இறைவன் வேதத்தில் கிளியராக சொல்கிறார், கோவிலுக்கு போய் சிலை வழிபாடு செய்யாத. கும்பமேளாவில் போய் கூத்தாடி பாட்டு பாடி கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் அவன் பாவம் தீருமா, அவித்யா தீருமானா தீராது, ஜாஸ்தி ஆகும். கங்கையில் போய் குளிக்கிறது, யமுனாவில் போய் குளிக்கிறது, காவேரியில் போய் குளிக்கிறது, அப்படி குளித்தா பாவம் தீருமானா பாவம் தீராது, உடல் அழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கங்கையில் யமுனையில் நம்ம குளித்தோன்னா அழுக்கு ஜாஸ்தி தான் வரும். 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் போய் ஒரு இடத்துல குளிக்கும்போது அந்த இடத்துல நம்ம போய் குளித்தா நமக்கு அழுக்கு வரும். ஆனால் பாவம் போகாது. பாவம் போகணுன்னா இந்த இறைவனுடைய நாமமான ஓம், இறைவனுடைய சரணத்தை, இறைவனுடைய அன்பில் நாம் அந்த சரணத்தை அடைய வேண்டும். அதான் இறைவன் சொல்கிறார், மோக்ஷ சுகம் பிராப்பயாம் இதி ஓம். ஓமுங்கிற நாமத்தை ஜபம் செஞ்சு என்னுடைய வழியில் நீ நடந்தேன்னா மோக்ஷ சுகம் பிராப்பய, உனக்கு மோக்ஷ சுகத்தை நான் அளிப்பேன், துக்கங்களை அறுப்பேன். சுத்த யோகஜம் விஜானம் தத்வா. விஜானம், ஞானம்ங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது, விஜானம்ங்கிறது அந்த தெரிஞ்சின்ற விஷயத்தை வந்து உணர்றது. H2O வாட்டர், H2O தான் வாட்டரோட ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ரியலாகவே H2O எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் தெரியும், இதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, இப்படி தான் H2O ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக லேபில் பண்ணி பார்ப்போம். ஸோ இது விஜானம். இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம், இறைவனை உணர்வது விஜானம்.
இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து அதை அந்த ஞானத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஞானத்தை அடைந்த பிறகு யோகஜம் சுத்தம், நம்ம பரிசுத்த யோகியாக மாறிடும். ஸ்தாபயித்வா, நான் தான் உன்னை யோகியாக ஸ்தாபனை பண்ணுவேன். நீயே டிக்ளேர் பண்ணாத நீ யோகின்னு. உனக்குள்ளே வந்து இறைவன் வாய்ஸ் கொடுப்பார், நீ யோகி ஆயிட்டேன்னு கொடுத்த உடனே நீ டிக்ளேர் பண்ணால் அது வேறு விஷயம். நீ வேதத்தை ஃபாலோ பண்ணல, இறைவனை மதிக்கலை, ஓமுங்கிற நாமத்தை ஜபம் பண்ணல, வேதத்தை பிரச்சாரம் பண்ணல, அக்னிஹோத்திரம் பண்ணல, யாகம் பண்ணல, ஆச்சாரியருக்கு சேவை பண்ணல, அன்னை தந்தைக்கு சேவை பண்ணல, பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுற, இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்கிற யோகின்னு சொல்லிக்கிற, அது எப்படி நீ யோகியாக முடியும்? யோகி ஆகிறதுக்கான தகுதி இறைவன் தான் கொடுக்க முடியும். அவித்யாவை நாசம் செய்துவிட்டு இறைவனை யோகியாக மாற்றுவார் நம்மளை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு சூத்திரம், ஒரு மந்திரம் இது. ஸோ இந்த இறைவனுடைய சரணத்தை நம்ம அடைய வேண்டும். வேறு எந்த சரணமும் நமக்கு தேவையில்லை. இறைவனுடைய சரணம், குருநாதர் சொல்லுவார், எங்கள் குருநாதர், இறைவனுடைய உண்மையான சரணம் என்னன்னா, எந்த இடத்துல ஒரு யோகி இருக்காரோ அதுதான் இறைவனுடைய சரணம். ஏன்னா அந்த யோகிக்கு தான் தெரியும் இறைவன் யாருன்னு. ஸோ எந்த இடத்துல ஒரு யோகி இருக்காரோ அந்த இடத்துக்கு போனால் நமக்கு இறைவனுடைய சரணம் கிடைக்கும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.